ஓகே. இப்போ நாம் இங்கே அரங்கத்தில் இல்லாத ஒரு நபருடைய ஒரு உரையை நம்ம கேட்க இருக்கிறோம். யார் அவர்? விவசாயியாக இருந்து பேராசிரியராக இருந்தவர். வெண்ணிலை அப்படின்ற சிறுகதை தொகுப்பு கேரள பண்பாட்டு கழக விருது, அதே போல் தமிழ்நாடு விருது பெற்றிருக்கிறது இவருடையது. நுண்வெளி கிரகணங்கள் நாவல் குமுதம் ஏர் இந்தியா விருது பெற்றிருக்கிறது. கூந்தப்பனை குறுநாவல் அழகிரிசாமி நினைவு விருது பெற்றிருக்கிறது. இவருடைய கதைகளில் விளிம்புநிலை மனிதர்கள், அல்லாடும் பெண்கள், மனநிலை பிறழ்ந்தவர்கள், இவர்களுடைய துயரே நிரம்பி கிடக்கும். வேணுகோபால் அவர்கள் எழுதியிருக்கிறார், நீண்டகால நண்பர். அவர்களுடைய அந்த உரையை இப்போ நமக்கு கவிதைக்காகவே நுட்பமாக ஒரு வானொலியை இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க. கவனிக்க மறந்த சொல் என்ற படைப்புக்கு சொந்தக்காரர் கவிஞர் ரேவா அவர்களை இப்போது அன்போடு அழைக்கிறேன். காதலின் துக்க சித்திரங்கள். தமிழ் சிறுகதையின் வளமான சீரிய மரபு கன்னியாக தன்னை ஒப்பு கொடுத்திருப்பவர் தமயந்தி. கூப்பா ராஜகோபாலனின் நேர் வாரிசாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். ஆர் சூடாமணி, அம்பை இவர்களின் ஆக்கங்களில் காணப்படாத உலகம் வெளிச்சத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது. பெண்களுக்கு நேரும் சீரழிவுகளை அம்பை காட்டியிருக்கிறார். அவற்றில் ஆண்கள் வில்லன்களாக மட்டுமே வருகிறார்கள். உயிரோட்டமுள்ள வில்லன்கள் அதில் இல்லை. ஆர் சூடாமணி போல ஆண் பெண் என்ற எல்லைகளை வகுத்து கொள்ளாமல் வாழ்க்கை சூழலில் அவர்கள் வெளிப்பாடுகள் என்னவாக இருக்கின்றன என்பதை துயரக்குறாக ஒழித்தவர் கூப்பாரா. ஆர் சூடாமணி அம்பை காட்டாத வாழ்வின் சிடுக்குகளை கலாபூர்வமாக காட்டுகிறார். குரல் உயர்த்தாமல் சொல்லப்படாது இருக்கும் பெண்களின் வலிமிக்க துன்ப துயரங்களை கதையாடல்களில் காட்டுகிறார். பெண்கள் ஒருபோதும் சந்தேக கண் கொண்டு ஆண்களுடன் ஒட்டி உறவாடுவதில்லை. விரும்பியற்ற உறவுகள், சொந்த குடும்ப உறவுகள், காலாகதியில் வெளிப்படுத்தி கொள்ளும் வக்ரங்களை, பாலியல் வன்முறைகளை, ஏமாற்றுத்தனங்களை, பாவனைகளை வாழ்தலிலிருந்து வெளிப்படுத்துகிறார். குற்றம் சுமத்த வேண்டும் என்ற திட்டமான நோக்கம் அழுத்தம் கொள்ளாமல் இயல்பான போக்கில் எழுந்து வருவதை காட்டும் திறன் இவருக்கு வாய்த்திருக்கிறது. தமயந்தியின் கதைகளில் பரிவுணர்வுடன் பழகும் ஆண்களும் தோழமைமிக்க ஆண்களும் வருகிறார்கள். பரிவுணர்வுள்ளவன் போல பாவனை செய்யும் ஆண்களும் பெண்களும் குடும்ப உறவுகளில் இணைந்து பயணிக்கிறார்கள். கலந்த நதிக்குள்ளிருந்து எழும்பும் களிசடை போல வாழ்வும் பல சமயம் இருக்கிறது. ஒரு சாக்கடை ஒரு நதியில் கலப்பதாக கருப்பு வெள்ளை சித்திரங்களாக இல்லை. பெண்கள் மிகுந்த நம்பிக்கையுடனே ஆண்களிடம் உறவுகளை பற்றுகிறார்கள். காதல், கணவன், நண்பன், அலுவலக தோழன் என்ற இணையும் மனிதர்களில் குறைந்தபட்சம் நல்லுணர்வு கொண்டவர்களாகவும் அதிகபட்சம் போக்கிரித்தனங்களும் குரோதங்களும் நிரம்பியவர்களாகவும் வெளிப்படுகிறார்கள். ஒரு வகையில் பெண் உடல் என்பது ஆண்களின் காமத்தீனியாக மட்டுமே இவர்களிடம் வெளிப்படுகின்றன. வெகு சில பேர் பெண்களின் தத்தளிப்பை காரின்யத்துடன் அணுகுகிறார்கள். அந்திவானின் 1000 வெள்ளி என்கிற இந்த சிறுகதை தொகுப்பில் 8 கதைகள் இருக்கின்றன. பாதி கதைகளில் துன்புறுத்தல்கள் தாழாமல் கணவன்மார்களிடமிருந்து பிரிந்து வந்த பெண்கள் வேறு ஆடவர்களிடமிருந்து இணைந்து கொள்ள விரும்பியோ வந்துவிட்ட பின் ஏற்படும் ஒருவித நிர்கதி நிலை மிகவும் துயரம் தருவதாக இருக்கின்றது. நம்பிக்கை இழப்பு என்று கைவிடப்படும் நிலை வாழ்வின் திகைப்பாக முன்னிற்கிறது. ஏன் இது ஒரு சுயமரியாதை மிக்கதாக பார்க்கப்படுவதில்லை? ஏன் கேலிக்கும் கிண்டலுக்கும் அவமரியாதைக்கும் உரியதாக பார்க்கப்படுகிறது? நிலை கொள்ள முடியாது வெளியேறி ஒரு பரப்பை நோக்கி கரம் நீட்டுவதாக பார்க்கப்படுவதில்லை என்ற துக்கத்தை முன்வைப்பதாக இருக்கின்றன. அந்திவானில் நட்சத்திரங்கள் பளீர் என்று ஒளிவிடுவதில்லை, மங்கி தெரிகின்றன. ஜீவன் இல்லாமல் வெள்ளை புள்ளிகளாக தெரிகின்றன, ஜொலிப்பதில்லை. இந்த வாழ்வு பெண்களுக்கு அப்படித்தான் இருக்கின்றன. தமயந்தியின் அனல் மின் மனங்கள், மழையில் தெளியும் திசை என தொடக்க கால கதைகள் தொடங்கி எழுத ஆசை இருந்தது. அதற்கான நேரம் வாய்க்கவில்லை. ஆனால் அந்த கண்களிலிருந்து வெகு தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறார். பொதுத்தளத்திலிருந்து நுண்தளத்திற்கு நுழைந்து செல்லும் தடம் வலுவாக தெரிகிறது. பெண்களை புனிதப்படுத்தாமல் கணவனை விஷம் வைத்துக் கொள்ளவும் தூங்கும் போது கல்லை தூக்கி போட்டுக் கொள்ளவும் நினைக்கிற சிதைந்து ரணமாகிய தன் அங்கங்களை சொல்லவும் காரியம் முடிந்ததும் கைவிட்ட எத்துவாளிகளை பகிரவும் செய்கிற பெண்களை கதையிலே தீட்டி காட்டுகிறார். ஒவ்வொரு கதையிலும் ஒரு எழுதப்படாத புதிய பகுதி காட்டப்படுகிறது. அந்தரங்கம் இல்லாமல் சொல்ல நினைத்த எழுத்து இவருடையது. நாசுக்கு கருதி மொழியின் வீச்சை குறுக்குவதில்லை. மனிதர்களிடம் வெளிப்படும் குசும்பான மொழி, கோபதாபங்கள், கேலி கிண்டல்கள், சூட்சமமான பரிபாசைகள் என இயல்புடன் எழுந்து வருவதை தமயந்தி தடுப்பதில்லை. அதே போல உடல் உபாதைகள், ஆலய வழிபாட்டிலும் சரி,
வரவேற்பு அறைகளும் சரி, பேச்சினூடே கிளம்புவதை தடுக்காமல் எழுதுகிறார். இதை ஒரு பின்னவீனத்துவ எழுத்துகை என்ற மிதமின்றி எழுத ஆசைப்படாமல் தேவையின் பொருட்டு எழுதும் பக்குவம் இந்த கதைகளில் அழகாக வெளிப்பட்டிருக்கின்றன. சொற்களை சுருக்க அமைப்பில் வெளிப்படுத்தும் அன்பை சொல்ல தெரிந்தவராக இருக்கிறார். கதை நிகழும் காலத்தில் வரும் மழை, இலையுதிர்கள், குளிர், அனல் என புற நிகழ்வுகள் கதைக்குள் மாந்தர்களிடம் உணர்வூட்டத்துடன் இயைந்து புதிய அனுபவத்தை வெளிப்படுத்திக் கொள்கின்றன. தமயந்திக்கு ஜானகிராமன், வண்ணதாசன் போல இம்மனோமயம் நன்றாக வாய்த்திருக்கிறது. கவித்துவமாக மாறும்போது கதைக்கு கூடுதல் பரிணாமத்தை தருகின்றது. புற உலகை மாந்தர்களின் செயல்களில் ஓரிரு வரிகளில் சித்திரமாக்கி விடுகிறார். மீச கதையில் நினைப்பிற்கு இசைவான நிறமோ சுவையோ ஒரு உருத்தோற்றத்தில் வந்துவிடும் மாயத்தை கதை நெடுக அழகாக பின்னி எடுத்திருக்கிறார். அது பெருகி வரும் ஊற்று போல அமைந்திருக்கிறது. நெருக்கடியான தருணங்களில் வெளிப்படும் உள்ள தத்தளிப்புகள் மனிதர்களை புரிந்து கொள்வதற்கான அரிய முகாந்திரங்களாக ஆகிவிடுகின்றன. தனிமை தருணங்கள், கற்பனையில் எழும் விசித்திர எண்ணங்கள் கதைக்கு அழுத்தம் தருகின்றன. இந்த வகையில் தொகுப்பில் இருக்கும் கக்கா கதை ஒரு உச்சம் என்றே சொல்லலாம். அதே சமயம் அக்கதை முடிவு சார்ந்து வேறொரு பாய்ச்சலை தொடாமல் முடிந்துவிட்டது என்பதையும் குறிப்பிட வேண்டும். சமீபத்தில் மலேசிய பெண் எழுத்தாளர் SB பாலா அவர்களின் புதிதாக ஒன்று என்ற கதையை படித்தேன். தாய்க்கு மார்பு புற்றுநோய் இருப்பதாக கண்ட நாள் முதல் மாரழகு குறித்த எண்ணங்கள் விரிகின்றன. தாயும் மகளும் கொள்ளும் பரிதவிப்பை மனப்பதட்டத்துடன் கொண்டு வந்து காட்டியிருக்கிறார். தாய் அச்சூழலில் வெளிப்படுத்தியிருக்கும் ஆசை புதிதானது. கக்கா கதை நோய்மையில் கிடக்கும் தந்தையின் மன ஜல பிரச்சனைகளை எதிர்கொண்டவர்களின் ஆதங்கங்களை, எரிச்சல்களை காட்டியதோடு சின்ன மலர் மூக்கு போல ஒரு அன்பை தரவும் நோய்மையில் இருப்பவர் வெளிப்படுத்தும் கசப்பின் எச்சிலை ஏந்தே சொல்ல முடிகிறது. மாதவிடாய் என்ற இரத்தப்போக்கு இளம் பெண்கள் உலகை என்ன விதமாய் பாதிக்கிறது, மனச்சிதவை உண்டாக்கியது என்பதை நுட்பமாக சொல்லும் அந்திவானில் 1000 வெள்ளி போன்ற கதையை தமயந்தியால் மட்டும்தான் எழுத முடியும். முகம் சுளிக்கும் பிரச்சனைகளை வாசகனின் அகத்தில் ஒரு ஈரக்கசிவை கிளர்த்தும் சக்தி படைத்தவனவாக இருக்கின்றன. குறைவான பக்கங்களில் செறிவான கதைகளை தருவது ஒரு தனித்துவ ஆற்றல் என்றால், ஒரு கதைக்குள் மற்றொரு கிளைக்கதை மிகச் சன்னமாக கிளைவிட்டு படர்ந்திருப்பதையும் அதன் நோவை மெனக்கடாமல் போகிற போக்கில் காட்டும் திறன் தமயந்திக்கு கைகூடி வரும் ஒரு செயல். மீச கதையில் வரும் மேபல் கணவரிடம் சீரழிந்து ஆறுதல் தேடி மேனேஜரிடம் சிக்கிக்கொள்வதை சொல்லப்படாத விதத்தில் சொல்லியிருக்கிறார். அம்மையின் பிற்கால கதைகளில் 2 கதைகளை ஒரு கதைக்குள் பின்னி பார்த்திருக்கிறார். அவை சிறுகதைக்குரிய ஒருமை கூடாமல் தனியே நின்றுவிட்டதை பார்க்கலாம். தமயந்தியின் கதைகளில் இவ்வம்சம் பிரிக்க முடியாத பின்னலில் ஏந்திருப்பதை கவனிக்கலாம். கதைக்களங்களை தமயந்தி தேர்வு செய்திருப்பதும், தன் அனுபவ தளத்திலிருந்து பிற மனிதர்களை, பெண்களை நெருக்கமாக கவனித்து உருவாக்கியிருப்பதும் வாசகனுக்கு நம்பகத்தன்மையை தருகின்றன. ஒரு கதைக்குள் உண்மையான தோற்றத்தை ஏற்படுத்துவதுதான் வெற்றி இருக்கிறது. சில நிறுவனங்களில் மீசை வைத்துக் கொள்வதை அதிகாரிகள் விரும்புவதில்லை என்ற ஒரு பின்னணி, புத்தி சுவாதீனம் இல்லா அக்காளுக்கு நேரும் பாலியல் அத்துமீறல், சிதைவுற்ற உறுப்புகளை சொன்னதும் விலகிச் செல்லும் மனம், கணவனை விட்டு தனித்து வாழும் பெண் பாடகையை ஏமாற்றிவிட்டு பதிவிரதியை தேடும் பாடகன், போராட்டத்தில் உயிரிழந்த தந்தையின் மகன்களை பணத்தை காட்டி மோசடிக்கு இழுக்கும் அரசியல்வாதி என்ற சிக்கல்களை கதைக்குரிய களங்களாக தேர்கிறார். அதில் வெளிப்படுத்தி கொள்ளும் மனிதர்களின் வேடங்களை மெல்ல வெளிச்சத்தின் முன் நிறுத்துகிறார். ஆண்கள் பெண்களிடையே காமம் ஒரு பகிர்வாக, மகிழ்வாக அமையாமல் ஒரு சுரண்டலாக, வன்முறையாக அமைவது குறித்தான இக்கதைகள் பேசுகின்றன. அதே சமயம் மீச இப்படிக்கு வாழ்க்கை கதைகளில் பெண்களின் இக்கட்டுகள் மீது ஆண்கள் கொண்டிருக்கும் பரிவையும் சொல்கின்றன. குவாரண்டைன் கதையில் வரும் ராஜனும் பரிவு மிக்கவன்தான். ஒரு எல்லைக்கு மேல் தமிழ்ச்செல்விக்கு ஒரு பாதுகாப்பை தரக்கூடாது என்பதில் கவனம் கொள்கிறான். ஒரு கீப்பாக வைத்துக் கொள்ள விரும்புகிறான். அதற்கு இசைவு இல்லாத போது விலகுகிறான். உடலை குத்தி கீறி ரணமாக்கிய தழும்புகளுடன் விடுதலை தேடி அலையும் தமிழ்ச்செல்வியின் வாழ்க்கை இது. எல்லா கதைகளிலும் நெருக்கடியின் தீவிரம் இருந்தாலும் கக்கா, பாட்டு கச்சேரி, ஒளியின் வெளிச்சக்கிளைகள் 3 கதைகளும் நின்று நிதானமாக எழுதப்பட்ட சிறப்பான கதைகள். உள்ளமும் சூழலும் அபிலாஷைகளும் நிராகரிப்பும் இரத்தமும் சதையுமாக உருவாகி வந்திருக்கின்றன. பாட்டு கச்சேரியில் வரும் சங்கரி எவ்வளவோ கவனமாக இருந்தும் தன்னை இழக்கிறாள், ஏமாற்றப்படுகிறாள். அவளுக்கு ஏன் இவ்விதமான வீழ்ச்சி நேர்கிறது? நம்பிக்கை துரோகம் செய்ய முடிகிறது. அதை மீறியும் அவள் வாழ நேர்கிறதே, அதுதான் மனத்தை கவி பிடிக்கிறது. இந்த நிதானம் மீச, குவாரண்டைன், இப்படிக்கு வாழ்க்கை கதைகளும் ஏந்திருக்கிறது. என்னவாக இருந்தாலும் வண்ண நிலவனுக்குள் உண்டாகிய அந்தி கருக்களில் கதை பேரன்பு,
ஒளியின் வெளிச்சக் கிளைகள் கதையிலும் கூடி வந்திருக்கிறது. பைபிளில் சாராம்சம் தந்த சொத்து இந்த அன்பு. வரவேற்கத்தக்க ஒரு இளந்தலைமுறையின் விசால மனத்தின் வருகையாகவும் இக்கதை மிளிர்கிறது. வேறு வகையாக சொல்லலாம் தேவையில்லை. அந்திவானில் 1000 வெள்ளி, மரணம் என்பது ஒரு சொட்டு அமிழத்துளி கதைகளில் நிதானம் கூடி வந்திருந்தால் இன்னும் சிறப்பான பரிமாணத்தை பெற்றிருக்கும். தமயந்தி கடந்த 35 ஆண்டுகளாக பல நல்ல கதைகளை தமிழுக்கு தந்திருக்கிறார். இந்த தொகுப்பின் மூலம் பெண்களின் இன்னொரு உலகை சாதக பாதகத்தோடு நம்மோடு உறவாட தந்திருக்கிறார். நாம் இது குறித்து பேசவும் மனதில் விரிந்த இடத்தை ஏற்படுத்துவோமான காரியத்தை இக்கதைகள் செய்கின்றன. தமயந்தி பெண்கள் அறியப்படாத பக்கங்களை பேசுவது நன்றாகவே இருக்கின்றன. தன்னை பெண் எழுத்தாளர் என்று வெளிப்படுத்திக் கொள்ளாத நல்ல எழுத்தாளர். முன்னை போல இன்னும் பல விஷயங்களில் கவனம் கொள்ள வேண்டும், எழுத வேண்டும், இவற்றையும் எழுத வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. இயக்குனர் பாஸ்கர் சக்தி அவர்கள் என்பவர்களுக்கு வேணுகோபால் அவர்கள் கைப்பட எழுதியிருக்கிறார்கள். நிறைய எழுதி கொடுத்துருங்க, வர இலவில்லைன்னு சொன்னாலும் அவங்க நிறைய எழுதியிருக்கிறாங்க. அதை ரொம்ப அழகாக தன்னுடைய குரலினால், வசீகரமான குரலினால் வாசித்த ரேவா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி. ஏற்கனவே சொன்னது போல் இந்த விழா நடக்க காரணமானவர்களை மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகிறேன். பொருளுதவி செய்த ஐயா வரதராஜன் அவர்கள், திருமதி ஜாக்லின் ராமச்சந்திரன் அவர்கள், ரமேஷ் அவர்கள், ரங்கா சங்கர் அவர்கள், சாய் சிவகுமார் ராஜம் அவர்களுக்கு உளப்பூர்வமான நன்றிகள். அதேபோல் இலக்கிய கூட்டங்களில் தவிர்க்க இல்லாத இடத்தை வகிக்கிற நம்முடைய ஸ்ருதி டிவி கபிலன் அவர்களுக்கும் மற்ற சக நண்பர்களுக்கும் நன்றி.